இப்போ பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸோட பர்பஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செக் பாக்ஸோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணும்போது ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து செக் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. அதாவது ஒரு செக் பாக்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு தடவை நம்ம லாகின் பண்ணாலே நெக்ஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணுறதுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் நம்ம செட் பண்ணுறோம். அதாவது செக் பாக்ஸ் மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றதுக்கு வந்து செக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சைன் அப் பண்ணுவோம். ஸோ அதுக்காகவும் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸ் கொடுத்து நம்மளுக்கு வந்து அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணும்போது லாகினுக்கு அதேமாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சைன் அப் பண்ணும்போது நம்மளுக்கு டீட்டெயில்ஸில் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்ற செக் பாக்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டாக நம்மளுக்கு தேவைப்படுறதால நான் வந்து இப்போதைக்கு பேசிக் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அட்வான்ஸ்டாக நம்ம பார்க்கும்போது நம்ம அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா?